வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். தீபாவளி பண்டிகை திராவிடர்களை இழிவுபடுத்தும் ஒரு பண்டிகை என்று திராவிடர் இயக்கம் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறது. நரகாசுரன் என்ற அசுரன் பூமியை பாயாக சுருட்டி கொண்டு கடலுக்குள் போய் ஒளிந்து கொண்டான். உலகத்தை மீட்பதற்கு மகாவிஷ்ணு பன்றி அவதாரம் எடுத்து கடலுக்குள் சென்று உலகத்தை மீட்டு வந்தார். அந்த நாள்தான் தீபாவளி என்று புராணக்கதை கூறுகிறது. இதில் உள்ள அறிவியலுக்கு எதிரான கருத்துக்களை பெரியார் கேள்வியாக கேட்டார். உருண்டையான பூமியை எப்படி நரகாசுரன் பாயாக சுருட்ட முடியும்? அப்படி பாயாக சுருட்டிய நரகாசுரன் பூமியில் எந்த இடத்தில் இருந்து கொண்டு அவன் சுருட்டினான்? கடலுக்குள் சென்று அவன் ஏன் ஒளிந்து கொள்ள வேண்டும்? மகாவிஷ்ணு ஏன் பன்றி அவதாரம் எடுக்க வேண்டும் என்ற கேள்வியை பெரியார் கேட்டார். நரகாசுரன் என்ற அசுரனை கொன்று ஒழித்த நாளை கொண்டாடி மகிழ வேண்டும் என்று ஆரிய பார்ப்பனர்கள் இத்தகைய புராணக் கதைகளின் வழியாக மக்களிடையே பரப்பினார்கள். ஏன் இப்படி ஒரு ஒழித்த நாளை, கொன்ற நாளை கொண்டாடி மகிழ வேண்டும்? ஆரியர்கள் திராவிடர்களை வீழ்த்த வேண்டும் என்ற கோட்பாட்டை வலியுறுத்துவதற்காக வந்ததுதான் இந்த பண்டிகைகள். சாதாரணமாக ஒரு வீட்டில் துக்கம் நிகழ்ந்து விட்டால் அந்த ஆண்டு தீபாவளியை குடும்பத்தினர் கொண்டாட மாட்டார்கள். இது ஒரு பழக்கமாக இந்து சமூகத்தில் இருந்து வருகிறது. குடும்பத்தில் ஒருவர் இறந்துவிட்டாலே தீபாவளியை புறக்கணிக்கும் போது ஒரு நரகாசுரன் என்ற ஒரு மன்னன் இறந்ததை ஏன் கொண்டாட வேண்டும் என்ற கேள்வியையும் இதோடு இணைத்து சிந்தித்து பார்க்க வேண்டும். மானமுள்ள தமிழர்களே, தீபாவளி கொண்டாடாதீர். நன்றி, வணக்கம்.